ஆனால் நம்ம இன்ஸ்டா பேஜ் பார்த்து ஒரு கஸ்டமர் ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பிரிண்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஹெட் கிளீனிங் எப்படி பண்ணணுன்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நீ எப்படி அதை யூஸ் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணுன்ற எனக்கு நீ சொல்லி கொடுத்தனா நம்ம வீடியோ பார்த்து கஸ்டமர்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து எல்லாமே வந்து கற்றுப்பாங்க. சரி வா சொல்லி தரேன். இதான் பவர் பட்டனு, பிரிண்டரை பவர் ஆன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சுவிட்ச் போட்டு கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு பிரிண்டர் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெடி மோட் வர்றதுக்கு. இது வைஃபை பட்டனு, இது எந்த வைஃபைல கான்ஃபிகர் ஆகிருக்குன்னு செக் பண்ணுற பட்டனு. அது பிரிண்ட் அவுட் மூலிமா வெளியே வரும். இது வந்து பிளாக் காப்பி, இது வந்து கலர் காப்பி, இது வந்து கேன்சல் பட்டனு. இப்போ வந்து பிளாக் காப்பி எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரேன். மேலே இருக்க ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உனக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எடுக்கணும்னா அது இங்கே வைக்கணும். இந்த மார்க் பார்த்துக்கோ, இதுதான் மார்க் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே தான் இருக்கும். ஓகே, இந்த கார்னரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து பிளாக் காப்பி. நீ எத்தனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஒரு காப்பி வரும். நீ மல்டிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது மல்டிபிள் காப்பி வரும். நீ இப்போ ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து பிளாக்கு. ஓகேண்ணா. வந்துச்சா? இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உனக்கு இந்த பேஜில் வேணும்னா இந்த பேப்பரை அப்படியே திருப்பி இதே டைரெக்ஷனில் வைக்கணும். வச்சுட்டு உன்னோட இந்த கண்டென்ட்டை வந்து திருப்பி பக்கத்தில் வைக்கணும். உனக்கு பக்கத்தில் வைக்கணும்னா அப்படி வைக்கணும், இல்லை மேலே கீழே வரணும்னா கீழே வைக்கணும். இப்போ எனக்கு பக்கத்தில் வந்தால் போதும். இப்படி வச்சுட்டு இப்போ இது வந்து நம்ம கலர் காப்பி கொடுப்போம். ஓகே, இப்போ சொல்லி கொடுத்த வரைக்கும் புரிஞ்சுதாடா? நீ சொல்லிக் கொடுத்தது எல்லாமே புரிஞ்சுதுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது இது. உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி தரேன். தேங்க்யூ கைஸ்.